Okay, only 10 more presents to wrap. You're almost at the finish line. But first... There, the last one. Enjoy a Coca-Cola for a pause that refreshes. மிஸ் திவ்யா, உங்க வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்போ நான் 16 years old, Form 4 படிக்கிறேன். ஸோ இது இப்போ நாங்க இருக்கிற வீட்டுல இது ரெண்டட் வீடு தான். நாங்க ரெண்டலுக்கு தான் இருக்கோம். இங்க எனக்கு நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் லைக் டெய்லி நடக்கிறது இல்ல. ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நடக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது ஆஃப்டர்நூன் ஸ்கூல். ஸோ அம்மா அப்பா காலைல மார்னிங் வேலைக்கு போயிடுவாங்க, தம்பியும் காலைல ஸ்கூலுக்கு போயிடுவாரு. ஸோ அப்போ நான் ஆஃப்டர்நூன் ஸ்கூல்ல நான் இங்க இருந்து வீட்டுல இருந்து நான் குளிச்சு கிளம்பி இங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் ஏறி தான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டோன்னே, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோன்னே நான் ரூம்ல படுத்திருக்கேன். நான் கரெக்டா டோரை ஃபேஸ் பண்ணி படுத்திருக்கேன். டோர் பாதி ஓப்பனா இருக்கு. ரூமுக்கு வெளியே ஒரு அக்வாரியம் இருக்கு. ஸோ அது ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அப்போ எனக்கு அந்த ப்ளூ கலர் லைட் மட்டும் தெரியுது. ஸோ நான் அரை தூக்கத்துல படுத்திருக்கேன். அப்புறம் டக்குன்னு ஒரு உருவம், கருப்பு உருவம் அப்படி பாஸ் பண்ணி போச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தோன்னே உண்மையில ரொம்ப பயந்துட்டேன். இப்ப நம்ம பயந்தா நம்ம ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமா போகும்ல, அவ்வளோ வேகமா பீட் பண்ணும்ல, எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நார்மலா இருந்துச்சுன்னா அப்படி நடந்திருக்காது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் டைப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என் ஹார்ட் பீட் வேகமா போயிட்டு லைக் என்னது அது என்ன கிராஸ் பண்ணி போனுச்சு. ஆனா வெளியே போய் பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. நானும் ஒரு பயந்தாங்கொல்லி தான், எனக்கு வெளியே போய் பார்க்க தைரியம் இல்லை. அப்புறம் நான் என் போன் பக்கத்துல இருந்துச்சு. டக்குன்னு ஒரு சாமி பாட்டு போட்டுட்டு போர்வை இழுத்து மூடி அப்புறம் 11 மணிக்கு அலாம் அடிச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல, நத்திங், நார்மலா தான் இருந்துச்சு வீடு. அந்த கருப்பு உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? முழுசா தெரிஞ்சதா இல்ல சும்மா ஒரு ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சதா? ரைட், சும்மா ஒரு ஷேடோ அப்படி வேகமா பாஸ் பண்ண, ஒரு கருப்பு ஷேடோ அப்படி வேகமா பாஸ் பண்ணி போனுச்சு. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அது பாஸ் பண்ணி போன இடத்துல சோஃபா இருந்துச்சு. அது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனுச்சு. ஆனா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சோஃபா இருக்கு. ஸோ அதுல எப்படி போயிருக்கோம் அந்த மாதிரி மேபி நான் இமேஜின் பண்றேனோ அப்படி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் இப்ப ரீசென்ட்லி ஸ்லீப் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நடந்துச்சு. ஆமா. சோ அப்பா அவுட் ஸ்டேஷன் போயிட்டாரு. வீட்டுல நானு, அம்மா, தம்பி மட்டும்தான் இருக்கோம். அண்ட் நான் இந்த நெக்ஸ்ட் டே லீவ் எடுத்துட்டேன். சோ அப்ப நாங்க லேட்டா தான் படுத்து தூங்கணும். அம்மா படுத்துட்டாங்க. சோ நான் சொன்னல நான் எப்பவுமே டோர் ஃபேஸ் பண்ணி தான் படுப்பேன்னு. ஆனா இந்த வாட்டி அங்க என் தம்பி படுத்திருந்தாங்க. நான் எங்க அம்மா பக்கத்துல படுத்திருந்தேன். நான் என் தம்பியை ஃபேஸ் பண்ணி சைட்ல படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் கண்ணை மூடி தூங்கிட்டேன். அப்ப கொஞ்ச நேரத்து கழிச்சு என்னை யாரோ கூப்பிடுறாங்க 3 வாட்டி, டிவ்யா டிவ்யா டிவ்யான்னு அப்படி ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல என்ன கூப்பிடுறாங்க. ஆனா ஆண் குரலா இல்ல பெண் குரலா? இல்ல, ஒரு பெண் குரல் தான் இது. என்ன கூப்பிடுது அது. ஆனா எனக்கு கண்ணு திறந்து பார்க்க பயம். ஆனா நான் என் கண்ணு மூடியும் என்னால அந்த உருவம் என் பக்கத்துல படுத்திருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அது என்னை பார்த்து, அந்த கருப்பு உருவம் ஃபுல்லா கருப்பு, அது என்னை பார்த்து சிரிக்கிறது, அது எல்லாமே என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனா நான் என் கண்ணு திறக்கல. நான் அப்படியே ஓ முருகா 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 முருகான்னு எங்க அம்மாவை கூப்பிட, எங்க அம்மா பக்கத்துல இருக்காங்களா, அவங்கள கூப்பிட என் கை நவர மாட்டேங்குது. அப்படியே எனக்கு என்னால நவுத்தவே முடியல. கை கால் எதுவுமே நவுத்த முடியல. லைக் என் மனசுக்குள்ளேயே மந்திரத்தை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணு இறுக்கமா மூடிட்டு என்ன நடந்தாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது. ஏன்னா எனக்கு ஃபீல் ஆனிச்சு அது என் மின்னுக்கு இருக்குல்ல. என்ன இருந்தாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது, கண்ணு மூடிக்கிட்டே தூங்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு எனக்கு நார்மல் ஆச்சு. அப்புறம் ஏஞ்சி பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் அம்மா எழுப்பல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே அந்த கருப்பு உருவம் வெறும் ஷேடோ மட்டும் தான் தெரிஞ்சிச்சா இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் கிளியரா இருந்துச்சா? அது கண்ணு நல்லா பெருசா, அது என்ன பார்த்து சிரிக்கிறது நான் பார்த்தேன். அது போனாட்டி ஷேடோ பார்த்தல அந்த மாதிரி இல்ல ஃபுல் ஃபிகர் அப்படியே பார்த்தேன். ஆனா இது ஒரு கேர்ள் தான். அது நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பெருசா கருப்பு கலரா இருக்காங்க. ஆமா. அப்புறம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க பல்லு காமிச்சு சிரிச்சா அப்படி இருக்கு அந்த மாதிரி. பதிலுக்கு சிரிச்சீங்களா இல்லையா? இல்லக்கா, எனக்கு சரியான பயம். நான் அப்படியே கண்ணு இறுக்கமா மூடிட்டு என்ன ஆனாலும் கண்ணு மட்டும் திறக்க கூடாது அப்படின்ட்டு இருந்துட்டேன். ஆனா எல்லாம் கருப்பு, ஃபுல்லா கருப்பு தான். அவங்க அப்படியே லைக் அந்த இருட்டுல அந்த கருப்பு தெரிஞ்சிச்சு, எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம்
அதுக்கு எப்படி என் பேரு தெரியும், கரெக்டா என் பேரு சொல்லுது அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கோ. அதான் அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. அம்மா கிட்ட சொன்ன கண்ணெல்லாம் கலங்கிருச்சு இப்படி இப்படி இப்படின்னு. உடனே அம்மா வந்து நீ நைட் தூங்கும் போது சாமி கும்பிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நான் தூங்க போகும்போது மாலெல்லாம் போட்டு சாமி மாலெல்லாம் போட்டிருந்தேன். உடனே அப்பா கேட்டாரு நீ இந்த கோலத்துல போய் தூங்குற அப்படின்ட்டு. உடனே சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. உடனே எங்க அப்பா சொல்றாரு உன் உடம்பு டயர்ட்னால உன் உடம்பு வந்து அப்படி ஸ்டிஃப் ஆயிரும், நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குனால அப்படி ஆயிரும் சொன்னாரு. உடனே நானு என்னப்பா அதெல்லாம் அப்படின்ட்டு, ஏன்னா நான் அதை பார்த்தேன்னா அப்பா நம்பல. லைக் என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்து இதெல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுக்காக இந்த மாதிரி சொல்றாரு. மேபி உன் உடம்பு வந்து ஸ்டிஃபா இருக்கும், நீ டீப் ஸ்லீப் போனா உடம்பு வந்து ஸ்டிஃப் ஆயிரும் அப்படிலாம் சொன்னாரு. உடனே நான் அவர் சொன்னதுக்கு நான் தலையை மட்டும் ஆட்டிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டேன். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.